குவைத்தில் வெளிநாட்டினரிடமிருந்து பணம் பெற்று போலி முகவரிகளை உருவாக்கி வந்த ஒரு கும்பலை அதிகாரிகள் கைது செய்தனர். அரசின் குற்ற புலனாய்வுத்துறை சிவில் தகவல் ஆணையத்தில் பணிபுரியும் ஒரு ஊழியர், முகவரிகள் பெற இடைத்தரகர்களாக செயல்பட்ட நபர்களும் மற்றும் அவர்களுக்கு பணம் கொடுத்து போலியாக முகவரிகளை பெற காத்திருந்த 7 நபர்களும் உள்ளிட்டவர்கள் அடங்கிய ஒரு கும்பலை கைது செய்துள்ளனர். மேலும் வெளியிட்டுள்ள செய்தியில், சிக்கிய ஊழியர்கள் தனது அதிகாரப்பூர்வ பதவியை பயன்படுத்தி சிவில் தகவல் ஆணையத்தின் அரசு இணையதள மின்னணு அமைப்பில் நுழைந்து முகவரி பெற வேண்டிய வெளிநாட்டினரான நபர்களின் நேரில் ஆஜராகாமல், சட்டப்படி தேவையான ஆவணங்கள் எதுவும் சமர்ப்பிக்க செய்யாமல் போலியான முகவரிகளை உருவாக்கி குற்றத்தை செய்து வந்துள்ளனர். ஒவ்வொரு போலியான வசிப்பு முகவரிக்கு சுமார் 120 தினார் வரை கட்டணமாக லஞ்சமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து குவைத்துக்கு உள்ளேயும் வெளியுமாக பல முகவர்களுடன் இணைந்து இதுபோன்ற 5000க்கும் மேற்பட்ட சட்டவிரோதமான போலியான முகவரிகளை அவர் உருவாக்கியதை விசாரணையில் ஒப்புக்கொண்டனர். பிடிப்பட்ட நபரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரணைக்குழு 2 தரகர்களையும் போலியான முகவரிக்கு பெற அவர்களுக்கு பணம் கொடுத்த 7 நபர்களையும் கைது செய்தனர். குற்றவாளியான ஊழியர்கள் இப்படி கிடைத்த பணத்தை கொண்டு நகைகள், தங்க கட்டிகள் மற்றும் பிற ஆடம்பர பொருட்களை வாங்க பயன்படுத்தியதும் கண்டறியப்பட்டது. கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களுடன் கூடுதல் சட்ட நடவடிக்கைகளுக்கான அரசின் பொது வழக்கறிஞர் பிரிவு அலுவலகத்தில் குற்றவாளிகள் அனைவரும் ஒப்படைக்கப்பட்டனர். முகவரி தயார் பண்ண சொல்லி எத்தனை பேர் இவன் வாக்குமூலம் அடிப்படையில் சிக்க போறார்களோ தெரியவில்லை. பிடிப்பட்ட நபர்கள் குறித்து கூடுதல் விவரங்களும் அதிகாரிகள் வெளியிடவில்லை. போலியாக முகவரிகள் யாராவது வசித்து வந்தால் எதுக்கும் இந்த புகைப்படத்தை சற்று உற்று நோக்குவது நல்லது. நண்பர்களே, நீங்கள் இந்த தவறு செய்திருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க. கண்டிப்பாக பிடிபட வாய்ப்புள்ளது.